இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடல் தானம் என்பது செய்வது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருந்தார். இன்னொரு நேயர் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னுடைய அண்ணா அவனுடைய உடலை தானம் செய்து விட்டார்கள். அவர் ஏற்கனவே இருக்கும் பொழுதே எழுதி வச்சுட்டாரு. அவர் இறந்த உடனேயே அவருடைய பிள்ளைகள் அவருடைய உடலை கொண்டு போய் தானமாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய அந்திம காரியங்கள் எதையுமே அவர்கள் செய்யவில்லை. நாங்கள் அந்தணர் வகுப்பினை சேர்ந்தவர்கள். இது பாவமா இல்லது இது சரிதானா? அவருடைய விருப்பம் தானே, அதனால அப்படியே கொடுத்துட்டோமே, அதோட போதுமா அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வியானது அமைந்திருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உடல் தானம், உறுப்பு தானம் இவற்றை சாஸ்திரம் என்றுமே ஏற்றுக்கொள்ளாது. உறுப்பு தானம் என்பதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், இந்த உடல் உறுப்பினை தானம் செய்வதன் மூலமாக உயிர்கள் பிழைத்து கொண்டு வருகிறது அல்லவா? ஒரு மனிதன் கண் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு கண்தானம் செய்வதன் மூலமாக, ஒருவன் இறந்து போன உடனே கண்தானம் செய்வதன் மூலமாக 2 பேருக்கு வாழ்க்கை என்பது கிடைக்கிறது. அதே மாதிரி மூளைச்சாவு அடைந்த பிறகு இருதய மாற்று அறுவை சிகிச்சையே பண்றா, இருதயத்தை கொண்டு போய் கொடுக்குறா, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றா. இதனால் மற்றவர்களுக்கு வாழ்வு என்பது கிடைக்கும் பொழுது, மனிதாபிமான அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அது சரியாகவே நமக்கு தோன்றுகிறது. அதாவது இவை அனைத்துமே இறைவனினுடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அது அந்த டாக்டர்ஸே சொல்லுவா, கடவுளினுடைய அருளாலே நீங்கள் மறுபடியும் மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னே சொல்றா. அதனால இந்த உறுப்பு தானத்தை நம்ம சாஸ்திர விரோதம் எடுத்துக்க முடியாது. அதே நேரத்திலே உடல் தானம் என்பது இறந்த பிற்பாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை கூட நம்ம சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்றதை விட, இது எதுக்காக பயன்படுதுன்னு சொன்னா, இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக பயன்படுகிறது. அதே நேரத்திலே அவருக்குரிய அந்த அந்திம கிரியைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளே ஒரு நேயர் கேட்டிருக்கார் அப்படின்னே சொன்னோம், எங்க அண்ணா இறந்து போயிட்டார், அவருடைய உடலை தானமாக கொடுத்து விட்டார்கள் பசங்கன்னு சொல்லி. அதே நேரத்திலே அவர்கள் அதற்குரிய சம்ஸ்காரங்களை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவினுடைய நிலை என்பது வேறு, நாம் இறந்த பிற்பாடு நம்முடைய ஆத்மாவினுடைய நிலை என்பதே வேறு. நாம் இறந்த பிற்பாடு செய்கிறோம் இல்லையா, இதுதான் கர்மா அப்படிங்கிற விஷயம். அந்திம கிரியைகளை அவசியம் செய்யத்தான் வேண்டும். எப்படி சார் பண்றது, உடலை தான் தானமாக கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னா கூட அதற்கும் மாற்று வழி என்பது உண்டு. தர்பை சம்ஸ்காரம் என்று சொல்வார்கள். இந்த தர்பையை ஒரு கூச்சம் மாதிரி கட்டி அதிலே இறந்து போனவரினுடைய அந்த பெயர் கோத்திரம் எல்லாம் சொல்லி அதில் ஆவாகனத்தை செய்வார்கள். இறந்தவர், அதாவது ஒரு பிள்ளை இருக்கான்னு சொன்னா அவருடைய அப்பாவினை சொல்லி, அப்பாவினுடைய பெயரை சொல்லி அதிலே அந்த தர்பை கூச்சத்திலே ஆவாகனம் செய்து அதனை கொண்டு போய் எரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அதனை எரித்து அந்த சம்ஸ்காரத்தினை கொண்டு அதிலிருந்து 10 நாட்கள் வரிசையாக எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அதே போல 10வது நாள் காரியம், 11வது நாள் விசேஷம், 12வது நாள் சபிண்டீகரணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாளுக்குரிய விசேஷம், அல்லது அந்தனர் பிரிவு இல்லாமல் நான் பிராமின்ஸா இருந்தாங்கன்னா அந்த 16வது நாள் காரியம் என்பதையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த சம்ஸ்காரங்களை சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இறந்தவர்களுடைய பரம்பரையை இந்த தோஷமானது பாதிக்கத்தான் செய்யும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நேயர் கேட்டிருக்காருல, விட்டு போச்சு சார் அப்படிங்கிறாரு. ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 3 மாதம் ஆயிருந்தால் கூட அதில் இன்னும் தாமதம் என்பது நடக்கவில்லை. இப்பொழுது கூட நீங்கள் அதற்குரிய சம்ஸ்காரங்களை, அந்த தர்ப சம்ஸ்காரம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி 10 நாள் தீட்டு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி, அதே மாதிரி அந்த கர்மா காரியங்கள் அத்தனை சரிவர செய்ய வேண்டியது. இதுதான் அவருக்குரிய தீர்வாக இருக்கும். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு, சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும், சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.